டிவிகே கவர்மெண்ட் எதுக்காக வேணும், ஏன் மக்களுக்கு தேவைப்படுது, இது நாள் வரைக்கும் இருந்த அரசெல்லாம் பண்ணாததெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பலவிதமான கேள்விகள் மக்களோட மனசுல இருக்கு இல்லையா. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடைய சொல்ற மாதிரி இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முக்கியமா நிறைய தெரியாத தகவல் எல்லாமே இந்த வீடியோல இருக்க போகுது. சோ அதனால கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த டிவிகே கவர்மெண்ட் அடுத்த 5 வருஷம் இருக்கணும் அப்படின்றதுக்குண்டான ஃபுல் விளக்கமும் உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா அருகே உள்ள கூடலூர் கிராமத்திலிருந்து நாங்க மாணவ மாணவிகள் அனைத்து சார்புல பேசுறேன். இப்ப நாங்க கூடலூர்ல இருந்து நாங்க படிக்கிற ஸ்கூல் பேர் ஊர் பேர் குளிபிரை. அங்க இருந்து கூடலூர்ல இருந்து குளிபிரைக்கு போக 8 கிலோமீட்டர் மொத்தம். நாங்க காலைல நடந்து போக இங்க இருந்து காலைல 7 மணி கிளம்புனா அங்க அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா கூடலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எல்லாருமே அவங்களோட ஸ்கூலுக்கு டெய்லி போகணும் அப்படின்ட்டா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் கூடலூர் ஊர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குளிபிரை அப்படின்ற ஒரு ஊர்ல தான் அவங்களோட பள்ளிக்கூடம் இருக்கு. இப்போ டெய்லி இந்த பசங்களை போயிட்டு வரணும் அப்படின்ட்டா 8 கிலோமீட்டர் நடந்து போகணும்ல. 8 கிலோமீட்டருக்கு எப்படி போக முடியும்? அவங்களுக்கு பஸ் வசதி கிடையாது. பஸ் வசதி இருந்தாலும் அந்த ஸ்டாப்பிங்ல பஸ் நிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. சோ இப்ப அதனால அந்த பள்ளி குழந்தைகள், நான் சொல்றது அவங்களோட பேரண்ட்ஸோ பொதுமக்களோ கிடையாது, அந்த பள்ளி குழந்தைகளே வீடியோ எடுத்து போடுறாங்க. சிஎம் சார், நாங்க இந்த மாதிரி ஊர்ல இருந்து நாங்க பேசுறோம், எங்க ஊருக்கு நீங்க பஸ் வசதி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க 8 கிலோமீட்டர் தொலைவில் எங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கு. டெய்லியும் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் லேட்டா வரீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. எங்க ஊருக்கு தயவு செஞ்சு பஸ் விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ போட்ட அடுத்த ஒரே வாரத்துல அந்த ஊர் பகுதியோட அமைச்சர் இருக்கக்கூடிய அமைச்சர் பர்வேஷ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்ட்டா, தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களோட உத்தரவின் பேர்ல அந்த ஊர் பகுதிக்கு பஸ் போறதுக்காக ஒரு உதவி பண்ணிருக்காங்க. இப்ப அந்த ஊருக்கு பஸ் போயிட்டு இருக்கு. அதாவது கூடலூர் கிராமத்துல இருந்து குளிபிரை அப்படின்ற ஊர் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு அந்த குழந்தைங்க எல்லாமே கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த குழந்தைங்க எல்லாருமே பஸ்ல போறாங்க, ரொம்ப சந்தோஷமா போறாங்க. இந்த பஸ் டைமிங் எப்படி இருக்கு அப்படின்ட்டா, காலையில நேரமும் மாலை நேரமும், அதாவது பள்ளி குழந்தைகள் போயிட்டு வர அந்த காலை நேரம் மாலை நேரம் 2 நேரத்திலயுமே பஸ் வசதி அந்த ஊருக்கு செய்யப்பட்டு கொடுத்துருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா, இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் எல்லாமே இப்படி நடந்திருக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்ட்டா, அதிகாரிகளா இருக்கட்டும் அமைச்சர்களா இருக்கட்டும் நம்ம ஈஸியா தொடர்பு கொள்ள முடியாது. அப்படியே கேள்வியை கேட்டாலும் அந்த கேள்விக்குண்டான பின்விளைவு என்ன இருக்கும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கேள்வியே கேட்க விட மாட்டாங்க, அது வேற பக்கம். அப்படி கேள்வி கேட்டோம் அப்படின்ட்டா நம்மள பயமுறுத்துதான் பாப்பாங்களே தவிர நமக்கு தீர்வு கிடைக்காது. அந்த மாதிரிதான் எல்லா ஊர்லயுமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்க குழந்தைகள், நான் சொல்றது பொதுமக்களோ இல்ல அவங்களோட பேரண்ட்ஸோ கிடையாது, குழந்தைங்களே இனிஷியேட் எடுக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தைங்களோட முயற்சினால அந்த ஊருக்கு பஸ் வருது. இப்ப அந்த பஸ் வர்றதுனால அந்த குழந்தைகள் மட்டும் பயன்பெறாம அந்த ஊர்ல இருக்க பகுதி மக்கள் எல்லாருமே பயன்படுறாங்க. சோ இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் வேணும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, குழந்தைய வச்சு ஆட்சி பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப அந்த குழந்தைங்கனாலதான் அந்த ஊர் பகுதி மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ஊர் பகுதிக்கு பஸ்ஸே போகுது. அப்படிங்கும் போது இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம். சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, இப்ப இருக்க தலைமுறைகள் மாறிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஆட்சி முறைகளும் இருக்கணும், நடவடிக்கைகள் இருக்கணும். அந்த நடவடிக்கைகளை துரிதமா செய்யலாம் அப்படின்னா தாவேக அரசுதான் வேணும் அப்படின்றத ஒவ்வொரு செயலையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதனால என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டா, அந்த ஊர் பகுதி மக்களோட ஒவ்வொரு குழந்தைங்களோட மனசுலயும் நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா, நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா தாவேக அரசு கிட்ட நம்ம கண்டிப்பா ரிக்வெஸ்ட கொடுக்கலாம், கண்டிப்பா அவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல. இது அந்த பிஞ்சு குழந்தைங்களோட மனசுல போய் விதையா விதைச்சிருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒவ்வொரு பெரியவங்களோட மனசுலயும் இடம் பிடிச்சாரோ, இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களோட மனசுலயும் தளபதி விஜய் அவர்கள் இடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, விதைய விதைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு இருக்கேன், நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன், என்னோட அரசு உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல நம்பிக்கையில விதைக்கும் போது கண்டிப்பா ஏன் குழந்தைங்கள்லாம் தாவேக அரசு தான் வேணும், தளபதி விஜய் அவர்களோட ஆட்சி தான் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கரெக்ட் தானே?
இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்ட்டா, இதே மாதிரி நிறைய குழந்தைங்க எங்க ஊருக்கு பஸ் வசதி இல்லைன்னு சொல்றாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கரூர்ல பாலம் போட்டு 15 வருஷம் ஆகுது. 2 பக்கமும் இணைப்பாலமா ஒரு பாலத்தை போட்டிருக்காங்க. அட இவ்ளோ ஏங்க, அதோட பணிகளே இன்னும் முழுசா நிறைவடையல. சிரமம் எல்லாம் எங்களுக்கு இல்லாம இருக்கும். சோ அதனால அந்த பாலத்தை கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி கரூர் பகுதியை சார்ந்த அந்த பகுதி மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்கலாம் இனிஷியேட் எடுக்கிறாங்க. அந்த ஊருக்கு அந்த குழந்தைகள்னால நல்லது நடக்குது அப்படிங்கும் போது அந்த குழந்தைகளை வச்சு ஆட்சியை பிடிக்க கூடாது அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு. அதையும் தாண்டி மூணாவது கேள்வி என்ன அப்படின்ட்டா, அது வரைக்கும் இருந்த அரசெல்லாம் மக்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்திருந்தாவே இவ்வளவு கேள்விகள் வந்திருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா பண்ணி கொடுக்கவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமா இருக்கு. பண்ணி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. புதிய அரசு வரணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்ப புதிய அரசு வரணும் அப்படின்னு நினைச்சதோட தாண்டி அந்த புதிய அரசு ஒவ்வொரு முயற்சிகளையும் தன்னோட ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதோ, மக்களுக்கு இதெல்லாம் அன்றாட தேவைகளா இருக்கோ அது எல்லாமே துரிதமா பண்ணி கொடுக்குறாங்க. சோ அதனால மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தினாலதான் தாவேக அரசு அடுத்த 5 வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இத தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திட்டு அப்படியே நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். இல்ல வேற ஏதாவது முக்கியமான தகவல்கள் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். சோ இதே மாதிரி அடுத்த நல்லதொரு வீடியோல நல்லதொரு இன்ஃபர்மேஷன் உங்களை மீட் பண்ற வரைக்கும் until then signing off from you. Bye.